உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ் வருட பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இயற்கையாகவே புத்திசாலி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் கொடுத்தா சீரும் சிறப்பமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நுணுக்கமான வேலையை கூட ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரி யோக பலனை இந்த வருடம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வருட பலன் சொல்லும்போதே வருட கிரகங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அதில் முதல்ல இருக்கக்கூடிய வருட கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே ஒரு சுப கிரகம் குரு பகவான். அப்போ சுபமான நிகழ்வுகளுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குரு பயிற்சி வந்தால் நிறைய மாற்றங்களை எல்லா ராசி என்பவர்களும் சந்திக்கிறீங்க. அதே போல் நிறைய பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அதனால தான் தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த தனக்காரனை வச்சு இந்த வருட பலனை சொல்லலாம். அதே போல் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் பார். இந்த சனி பகவான் தான் நீங்கள் என்ன வேலை செய்யலாம், வேலை சிறப்பாக இருக்குமா, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குமா, தொழிலில் வளர்ச்சி இருக்குமான்னு கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். அதே போல் இந்த அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது ராகு கேது. இந்த ராகு கேது என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகுமா, இல்லை திருப்பி தடை வருமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் பெருசாகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த ராகு கேது எப்பவுமே இருக்கும். அதுபோல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மே மாதத்தில் பயிற்சி ஆக போகிறார். அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார், ஆனாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். முதல்ல லாபஸ்தானத்துலேருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வரார். அப்போ இந்த வருடம் கொஞ்சம் அதிக செலவுகள் உள்ள வருடமாக கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த செலவுகளை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த செலவுகளை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னா, அது என்ன மாதிரி வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா ஒரு கிரகம் நல்ல இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வரும்போது சில பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ அதை மாற்றுறதுக்கான வேலையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவான் 12ஆம் இடத்துல அவருடைய பார்வை 5ஆம் பார்வை 4ஆம் வீட்டில் விழும். அதே மாதிரி அவருடைய பார்வை 6ஆம் வீட்டில் விழும். அதே போல் அவருடைய பார்வை 8ஆம் வீட்டில் விழும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் வரும்பொழுது இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம், தொழிலில் கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் முதலீடுகள் செய்யலாம். என்ன சார் கடன் வாங்கி தான் எனக்கு தொழில் இல்லாமல் போச்சு, நாங்கள் அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உயிர் ஏன் இருக்குது அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கோம், எப்படியும் நம்ம ஜெயிச்சிட முடியும், நம்ம புத்திசாலித்தனம் எங்கேயாவது கை கொடுத்துடாதா அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார், திருப்பி இந்த கடன் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இந்த வருடம் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வருடமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செலவுகளை எப்படி மாற்றமாக பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த செலவை முக்கியமான இடத்துல போடுங்க. அந்த முக்கியமான இடம் என்ன அப்படின்னா, தொழிலில் நிறைய முதலீடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அந்த முதலீடு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வளர்ச்சி என்ன பண்ணணும்னா திருப்பியும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். அப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் முதலீடு பண்ணலாம், முதல்ல தொழிலில் முதலீடு பண்ணுங்கள்.
அதே போல் உங்களுடைய இடம், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகள் செய்யலாம். அதில் மேஜராக இடத்த வாங்கிறது, வீடு வாங்கிறதுலாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் வருமானம் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா செலவுகளுடன் சேர்ந்த முன்னேற்றமாக வரும். கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு இன்னொரு பலம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ஃபுல்லாக சனி பகவான் இருக்க போகிறார். அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, யோகாதிபதியும் அவர் தான். அப்போ அந்த யோகாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தொழிலை நீங்கள் பணம் போட போட உங்களுக்கு ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த வருடத்தில் தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். உங்கள்கிட்ட யாரெல்லாம் வாங்கலையோ, உங்கள் பொருளை யாரெல்லாம் வாங்காமல் நிறுத்தி வச்சுருந்தாங்களோ அவங்களாம் இந்த வருஷம் உங்கள்கிட்ட பொருள் வாங்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சி தொழில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பதிலாக இன்னும் 2 ப்ராடக்ட் செய்யலாம். அதே போல் அடுத்த ஒரு கம்பெனியோ ஒரு கடையோ ஆரம்பிக்கிறதுக்கான வருடமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு செலவு பண்ணால் தான் ஒரு கடையோ ஒரு நிறுவனமோ எதுவுமே அடுத்தது ஆரம்பிக்க முடியும். வேறு ஒரு புதுசாக ஒரு தொழில் சேர்க்குறீங்கன்னா கூட நீங்கள் செலவு பண்ணால் தான் செய்ய முடியும். அந்த மாதிரி சுப செலவுகளை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அந்த தொழிலில் வளர்ச்சிகள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய வருடமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக வராத கடன், நீங்கள் பணம் கொடுத்து வரவே வராதுன்னு நினச்சிருப்பீங்க. எத்தனை நாள் உங்களை அப்படியே நாளைக்கு தந்துடுறேன், அப்புறம் தந்துடுறேன், இப்போ தந்துடுறேன் சொல்லிட்டு கொழி எடுத்துகிட்டே வந்திருப்பாங்க. அதனாலே நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வராக்கடன் வரவதற்கான அற்புதமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் வருடம் இருக்க போகுது. அதே போல் இந்த வருடம் நீங்கள் கேட்ட இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கடன் கேட்டால் கூட கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க பணம் வச்சுருக்காங்க, பட் அவங்க கொடுக்க மாட்றாங்க. எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன், ஆனால் எங்கள் இடத்துலேருந்து எனக்கு பணம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய வருடமாக இருக்குது. அப்போ அந்த பணத்தை தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வளர்ச்சியை தரக்கூடிய வருடமாக இருக்க போது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், ஏன்னா அந்த 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி போகும்போது என்னென்னா வேலையில் அடுத்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா சம்பளம் கம்மியாக இந்த அஷ்டம சனியில் சில பேர்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு சரி வேறு வழியே கிடையாது, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயணும், ரொம்ப கம்மி சம்பளத்தில் போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2024 தமிழ் வருடம் என்ன பண்ணும் அப்படின்னா சம்பள உயர்வாக கொடுக்க போகிறாரு. ப்ரொமோஷன் கிடைக்க போது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வரும். அந்த வேலை மாற்றம் இடம் மாற்றத்தோடு சேர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு பட்ட கஷ்டங்கள், வேலை இல்லைன்னா என்ன பிரச்சனை, வேலை இல்லைனா நம்மளை எப்படி மதிப்பாங்க, வேலை இல்லைனா நம்ம மனைவி எப்படி மதிப்பாங்க, குழந்தைங்க எப்படி மதிப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்கன்னு கடந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த வருஷம் அந்த வேலையில் நல்ல ஒரு இடத்துல வந்து நிறைய சம்பாதிச்சு அவங்கக்கிட்ட ஒரு பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருடம். ஏன்னா குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல வரும்போது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அதே மாதிரி ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக நிறைய பணத்தை, வராத பணம் பார்த்திங்கன்னா நிறைய மிதுனராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட் செஞ்சு நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நிறைய கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கிலாம் போட்டிருப்பீங்க. அந்த பணம்லாம் அப்படியே லாக்காகவே இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் பணம் நிறைய வந்து இடம் விற்று பணம் வந்து உங்களுடைய பழைய கடன்லாம் தீர்க்க போகிறீங்க. கழுத்து வலிக்கே இருந்த கடன்லாம் இந்த வருஷம் அப்படியே சரசரன்னு தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு வருடமாக இருக்க போது. அதேமாதிரி உற்பத்தி துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல உற்பத்தி கிடச்சி அதன் மூலமாக உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வருஷம் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. அந்த வேலை செய்கிறவங்க மூலமாக நிறைய உற்பத்தி பண்ண போகிறீங்க. உற்பத்தி பண்ணி அந்த பொருளை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துடைய காசில்
சொத்து வாங்குவீங்க, திருப்பி வேறு ஒரு உற்பத்தி நிறுவனம் ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு குறைவதற்கான ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் வருடம் இருக்க போகுது. அதே போல் இந்த திருமணமாகி பிரிவினையில் இருந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அஷ்டம சனியில் நீங்கள் ஏதாவது பேச போய், உங்களுடைய கணவர் ஏதாவது பேச போய், மனைவி ஏதாவது பேச போய் நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. பார்த்திங்கன்னா அந்த பிரிவினை வந்து ரொம்ப இப்போ உங்களை வருத்திட்டு இருக்கோம். நம்ம தேவையில்லாமல் அன்றைக்கி பேசிட்டோம், தேவையில்லாமல் சண்டை போட்டோம், என்ன வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு என்ன நம்ம ஒரு விட்டு கொடுத்து போனால் என்னென்னு இப்போ நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ போய் பேசுனீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார், எனக்கு வந்து நான் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டேன், எனக்கு இத்தனை நாள் வந்து அடுத்த திருமணம் பண்ணணும்னு எண்ணங்கள் கிடையாது, பட் எங்கள் வீட்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க, அதனால் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் கண்டிப்பாக அடுத்த திருமணம் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லைனாலும் சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கணும், வெளியூர் போகணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், என்ஜாயும் பண்ணணும், அதே நேரத்தில் பணமும் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பக்கத்துலலாம் வந்து சில பேருக்குலாம் போயிருக்கோம், சில பேர் பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழலாம் கடந்த அஷ்டம சனியில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் அந்த வேலை இல்லாதனால பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே தீர்ந்து இப்போ சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த குரு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கும்போது உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிபி, ப்ரெஷரு, அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் ப்ராப்ளம், ஏதாவது நீண்ட நாளாக மருத்துவம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அது சம்மந்தமான சிகிச்சைகளை அடிக்கடி பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமாக மருந்து மாத்திரை ரெகுலராக சாப்பிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவுகள் வராது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூர்வீக சம்மந்தப்பட்ட லாபங்கள் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மிதுன ராசி என்பவர்கள், சார் நான் தொழில் பண்ணி கடன் ஆகிடுச்சு, பூர்வீக சொத்து இருக்குது, அதை விற்கலான்னு போனால் விற்க விட மாட்டுறாங்க, அண்ணன் பிரச்சனை பண்ணுறாரு, தம்பி பிரச்சனை பண்ணுறாருலாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு. இந்த வருஷம் அவங்களே உங்களை கூப்பிட்டு, இப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுற, அந்த நேரத்தில் முடியலனால இப்போ எடுத்துக்க, வீடு எடுத்துக்க, இந்த இடத்த எடுத்துக்க, விற்று நீ உன் கடனை கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது. சில பேருக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போது இந்த வருடத்தில் அந்த புது வீடெலாம் கட்டுவீங்க. கண்டிப்பாக பூர்வீக சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த மிதுன ராசி அன்பருக்கு இருக்க போகுது. மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலை சம்பந்த மாற்றம், தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் முதலீடுகள், கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது, கடன் வாங்கி நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனைகள் வராது, அது வளர்ச்சியை மட்டும் கொடுக்கும், பயப்படாதீங்க. சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க. ஏன்னா கடன் வாங்குகிறோம், சில பேர் என்ன பண்ணுவீங்க, கடன் வாங்கி கடந்த காலத்தில் வேறு எதையாவது போட்டிருப்பீங்க, வேறு எங்கேயாவது பணம் கொடுத்துருப்பீங்க, திருப்பி வராமல் இருக்கும். தொழிலில் எந்த அளவுக்கு முதலீடு செஞ்சாலும் கண்டிப்பாக வரும். வேலையில் இருக்கவங்களுக்கு வெளியூரில், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி என்பவர்கள் பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தாலும், திசாபதி தந்தாலும் பலன்கள் மாறுபடும். ஏன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை நடக்குது, கேது தசை நடக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பிரிவினைகள்லாம் நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க. அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபதி விவரங்களுடன் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்கன்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.